வரும் அக்டோபர் 10ஆம் தேதியை தவறவிட்டு விடாதீர்கள். அன்று புரட்டாசி மாதத்தில் வரும் சிறப்பு வாய்ந்த சங்கடஹர சதுர்த்தியும் முருகனுக்கு உகந்த கிருத்திகையும் வருகிறது. இந்த நன்னாளில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி காணலாம். உங்களுக்கு பிடித்த தெய்வம் முருகனாக இருந்தால் இந்த முக்கிய தகவலை அனைவருக்கும் பகிர்ந்துவிட்டு நமது டிவைன் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கமெண்டில் உங்களுக்கு பிடித்த முருகன் மந்திரத்தை பதிவிடுங்கள். பொதுவாக சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடுவதால் வாழ்வில் உள்ள துன்பங்கள், தடைகள், கஷ்டங்கள் நீங்கி அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் அதிகாலையில் நீராடி விநாயகரை வணங்கி உபவாசம் இருந்து விநாயகருக்கு பிடித்த மோதகம், லட்டு வடை, பாயாசம் போன்றவற்றை வைத்து படைக்க வேண்டும். அன்றைய மகா சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் விநாயகரை மட்டுமல்லாமல் சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வந்தால் நம் வாழ்வில் மிகவும் நன்மை ஏற்படும். பிறகு அன்றைய தினத்தில் மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும். இந்த நாளில் முருகனுக்கு விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். முக்கியமாக அன்று முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து மற்றவர்களுக்கு தானம் செய்வது பெரும் நன்மையை தரும். இந்த கிருத்திகை தினத்தில் முருகனை கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். இந்த விரதத்தை பின்பற்றுவதால் நம் வாழ்வில் உள்ள பாவம் நீங்கி புண்ணியமும் மனமைதியும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள்.